தன்னுடன் கடைசி வரை இருந்து வீட்டு வேலைக்காரர்கள், உதவியாளர்கள் என அனைவருக்கும் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று தனது உயிலில் விரிவாக எழுதி வைத்துள்ளவர்தான் ரத்தன் டாடா. அந்த உயிலின் விவரம் என்ன, விரிவாக பார்க்கலாம். தொழில்துறையில் ஒரு ராஜாங்கத்தையே நடத்தி மகுடம் சூட மன்னனாக விளங்கியவர்தான் மறைந்த தொழிலதிபர் ரத்தன் டாடா. அவரது வள்ளல் குணமும் எளிமையான பண்பும், அனைவரையும் சக மனிதனாக நேசிக்கக்கூடிய மாண்பும் பல கோடி இந்தியர்களின் மனதில் ரத்தன் டாடா நிரந்தரமாக குடிகொள்வதற்கு காரணங்களாக இருந்தது. இந்த நிலையில்தான் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட ரத்தன் டாடா கடந்த ஆண்டு காலமானார். அவர் இறப்பதற்கு முன்பு அவரது 3900 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை விட்டு சென்றுள்ளார் ரத்தன் டாடா. தான் விட்டு சென்ற சொத்துக்கள் யாருக்கு சென்றடைய வேண்டும் என்பது குறித்தும் விரிவாக உயிலில் எழுதி வைத்துள்ளார். மொத்தம் 24 பேர் கொண்ட பட்டியலை எழுதி அவர்களில் யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பது உட்பட அனைத்து தகவல்களை தனது உயிலில் மிக தெளிவாக குறிப்பிட்டுள்ளார் ரத்தன் டாடா. அதன்படி தனது பழைய நண்பர் மோகினி தத்தாவிற்கு கணிசமான சொத்தை உயிலில் எழுதி வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. தன்னுடன் வீட்டிலும் அலுவலகத்திலும் கடைசி வரை வேலை செய்த மற்றும் உதவியாளராக இருந்த அனைவருக்கும் எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் என்பது குறித்து எழுதி வைத்திருக்கிறார் ரத்தன் டாடா. தன்னிடம் சமையல்காரராக இருந்த ராஜன் ஷாவிற்கு 1 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும் என்றும், அவர் வாங்கிய கடன் 51 லட்சம் ரூபாயை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் நெகிழ வைத்துள்ளார். இது தவிர ரத்தன் டாடாவின் சமையல் நிர்வாகத்தை கவனித்துக் கொண்ட சுப்பையா கோனாருக்கு 66 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்றும், அவர் வாங்கிய 36 லட்சம் ரூபாய் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும், தனது உதவியாளர் கில்டருக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பகுதி நேர ஊழியர்கள், கார் கழுவுபவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்றும், 7 ஆண்டுகள் மற்றும் அதற்கு மேல் வேலை செய்த வீட்டு வேலைக்காரர்களுக்கு தலா 15 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ரத்தன் டாடாவிடம் அந்தரங்க உதவியாளராக இருந்த சாந்தனு நாயுடு வாங்கியிருந்த கடன் 1 கோடி ரூபாயை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும், தனது ஓட்டுநர் ராஜு லியோன் வாங்கிய 18 லட்சம் ரூபாயை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று உயிலில் குறிப்பிட்டுள்ளார். அது மட்டுமின்றி பக்கத்து வீட்டுக்காரர் தன்னிடம் வாங்கிய கடனை கூட தள்ளுபடி செய்துள்ள ரத்தன் டாடா, இந்த உயிலை நிறைவேற்றுபவர்கள் தன்னிடம் வேலை செய்தவர்கள் வாங்கிய கடனை வசூலிக்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்றும் மிக தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். தனது வளர்ப்பு நாயான ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய்க்காக உயிலில் 12 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்றும், 3 மாதத்திற்கு ஒருமுறை தலா 30,000 ரூபாயை பராமரிப்பு தொகையாக ஒதுக்கியதோடு தனது மற்றொரு வளர்ப்பு நாயான திடோவை சமையல்காரர் ராஜன் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அது மட்டுமின்றி தனது உயிலில் இருக்கும் விவரங்களை யார் நிறைவேற்ற வேண்டும் என்பதை கூட எழுதி வைத்திருக்கிறார். ரத்தன் டாடாவின் இந்த உயிலின் விவரங்கள் மும்பை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில், உயிலில் இருக்கும் விவரங்களை யாரேனும் எதிர்த்தால் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய எதுவும் கிடைக்காது என்றும் ரத்தன் டாடா குறிப்பிட்டுள்ளார். புரூக்ஸ் பிரதர், ஹெம்ஸ், போலோ, டாக்ஸ் அண்ட் பிரியாணி போன்ற விலை உயர்ந்த பிராண்டட் ஆடைகளையே ரத்தன் டாடா அணிந்து வந்த நிலையில் அவை அனைத்தையும் தொண்டு நிறுவனங்களுக்கு நன்கொடையாக வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இந்த உயிலில் ரத்தன் டாடாவின் சகோதரர் நோயல் டாடா அல்லது அவரது குழந்தைகளின் பெயர் ஒரு இடத்தில் கூட இடம்பெறவில்லை என்பதுதான் ஆச்சரியமே. 1996 ஆண்டு, பின் 2009, அதன் பிறகு 2022 என 3 முறை தனது உயிலை மாற்றி எழுதிய ரத்தன் டாடா தான் இறுதியாக எழுதிய உயிலில் 4 முறை திருத்தங்கள் செய்ததாக கூறப்படும் நிலையில், அந்த உயிலின் மூலம் தன்னை சார்ந்தவர்கள், பணியாளர்களுக்கு தனது சொத்துக்களை வாரி வழங்கியுள்ளதை பார்க்கும்போது கடவுள் சார் அவரு என்றே சொல்ல தோன்றுகின்றது.